ஏஓடிஎஃப் வெல்கம் பேக் அவர் சேனல். இங்கே நாங்களாம் நல்லா இருக்கோம், நீங்களும் நல்லா இருக்கீங்க நம்புறோம். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆளில் போட்டுக்கோங்க. என்னடா இவனுக்கு திடீர்னு வராருங்க, திடீர்னு காணாமல் போகிறான்னு நினைக்கிறீங்க. ஆமாங்க, நம்ம சைட்லேயும் கொஞ்சம் ஒர்க் இருக்கிறதுனால கொஞ்சம் ஷெட்யூல் பிஸியாக இருக்கு போயிட்டு இருக்கு. நம்ம ப்ரீவியஸ் வீடியோலாம் சொல்லியிருப்போம், பார்த்துருக்கீங்களா? ஃபஸ்ட்டு நம்ம செல்ஃபாக பில்ட் பண்ணால் தான் நம்ம மற்றவங்களுக்கு உதவ முடியும் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆமாங்க, ரியல் லைஃப்பில் நாங்கள் கொஞ்சம் நிறைய பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், ஓகேங்களா? அதெல்லாம் மிக விரைவில் வந்து உங்களுக்கு ரிவீல் பண்ணுவோம். ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோங்க. என்ன பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா சிக்கன் ஷாப். சிக்கன் ஷாப்னா கறி கடைங்க, ஓகேங்களா? அதை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து பெருசாக கொண்டு போவோம். ஆன்லைன் டெலிவரிஸ் அந்த மாதிரி நிறைய விஷயம்லாம் உள்ளே கொண்டு வரலான்ட்டு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். சரி, ஓகேங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம கீழே விழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்மளை யாரும் தூக்கிலாம் விட மாட்டாங்க. நம்ம தாங்க மேலே வரணும். சாதிக்கணும்னு நினைக்கணும், என்றைக்குமே யாரோட தயவையும் எதிர்பார்க்க மாட்டாங்க, ஓகேங்களா? இதுவும் பார்க்க மாட்டாங்க. அப்படி ஒருத்தவங்க எதிர்பார்க்குறாங்கன்னா அவங்க மேபி சாதிச்சிட மாட்டாங்களா, சாதிச்சிருவோமா அப்படின்ட்டு எதிர்பார்த்துட்டு இருப்போங்க. சரிங்களா? முடிஞ்ச வரையும் யாரையும் என்றைக்குமே நம்பாதீங்க, ஓகேவா? என்ன ரீசன்னா டிபெண்ட் டிபெண்ட் பண்ணி நம்ம இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கும் சில கமிட்மெண்ட் இருக்கும், அவங்களுக்கும் சில ஒர்க் இருக்கும். அந்த டைமில் வந்து நம்ம கண்டுக்காமல் போயிடுவாங்க, ஓகேங்களா? அதனால் வந்து நம்ம யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் இருக்கும்போது நம்மளை செல்ஃபாக வந்துட்டு பில்ட் பண்ணிக்கும் போது அது என்றைக்குமே வந்து ரொம்ப நல்லது, ஓகே? நிறைய லெக்சரர் அவருக்கு சொன்னேன். இந்த ஃப்ரேம் நல்லா இருக்குல்ல? ஆக்சுவலாக இந்த ஃப்ரேம் வந்து நான் தான் செட் பண்ணேன். ஜாலி, ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம கண்டினியூஸாக முடிஞ்ச வரையும் வீடியோ வந்துட்டு இருங்க. என்ன கண்டென்ட் எடுக்கலாம் பார்த்தோன்னா கண்டென்ட்டே மாட்ட மாட்டேங்குது, எல்லா கண்டென்ட்டும் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் இப்போ யூடியூப்பில் போயிட்டு ஏதாவது ஒரு கண்டென்ட் சர்ச் பண்ணி பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, அந்த கண்டென்ட் எல்லாருமே பண்ணிடுறாங்களா? அதை அவங்க பண்ணிட்டாங்களே, இதுக்கப்புறம் நம்ம பண்ணி என்ன அப்படின்ற மாதிரி இருக்குது. சரி, ஓகேங்களா? பட் இப்போ நம்ம வந்து நினைக்கலாம், ப்ரோ ஃபுட் கொடுத்துட்டே இருக்கீங்களே, அதே நீங்கள் கண்டென்ட்டாக பண்ணலாமே அப்படின்னா, நீங்களே உண்மையாக சொல்லுங்கள், எத்தனை பேர் அப்படி பார்ப்பீங்க? நிறைய பேர்லாம் அப்படி பார்க்க மாட்டீங்க, சரிங்களா? கேட்கும் போது சரி சரி, ஏங்க நான் எல்லாமே அப்படிதான் பேசுவேன், தப்பாக எடுத்துக்காதீங்க, சரிங்களா? யாருக்காக இருந்தாலுமேங்க ஒரு கண்டென்ட் நம்ம போட்டுகிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அது வந்துட்டு ஒரு லெவலில் வந்து போர் அடிக்க ஆரம்பிச்சிடும், சரிங்களா? இதுக்கப்புறம் முடிஞ்ச வரையும் நாங்கள் கண்டென்ட் மாற்றி வீடியோ போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து வீடியோ வந்து ரெகுலராக போட்டுகிட்டே இருக்கோம், சரிங்களா? கொஞ்சம் கெட்டப்பெல்லாம் மாறிடுச்சுல, ஆமாங்க. பார்த்தீங்களா, நிறைய டார்க் சர்க்கிள் வந்துடுச்சு, பிக்மெண்டேஷனே மாறிடுச்சு. இதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் கிளியர் பண்ணிவிட்டு என்ன நானே மாற்றிப்பேன். இதுக்கப்புறம் வீடியோ ஸ்டைலையும் மாற்றிடுவோம், ஓகேங்களா? இதுக்கப்புறம் வந்துட்டு என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டை நான் உங்களுக்கு கொடுக்குறேன், ஓகேங்களா? இதுக்கு நிறைய புது 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 விஷயம் வந்து வந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் உங்கள் வீட்டு பிள்ளையா நினைத்து எங்களை மன்னிச்சு வீடியோ இதுக்கப்புறம் வந்து கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். முடிஞ்ச வரையும் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நிறையா மிஸ்டேக் பண்ணியிருப்பேன், உளறி இருப்பேன், ஓகேங்களா? என்ன ரீசன்னா கொஞ்ச நாள் டைம் பீரியட் ஆகிடுச்சுல, கேப் விட்டு, அதனால் டச் வர்றதுக்காக, சரிங்களா? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் கண்டென்ட்லாம் நறுக்குன்னு வரும், ஓகேங்களா? இதுவே பெருசாக எடிட்டிங்லாம் இருக்காது, லைவாக பேச போகிறோம், ரெக்கார்ட் பண்ண போகிறோம், இதுக்கப்புறம் அப்படியே போஸ்ட் பண்ணிடுவோம். முடிஞ்ச வரையும் 2 நாளைக்கு ஒரு தடவை இல்லைனா 3 நாளைக்கு ஒரு தடவை வந்துட்டு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுற மாதிரி நாங்கள் ட்ரை பண்ணுறோம். ஆங்கிள் நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்குங்க, உண்மையாகவே எனக்கு பிடிச்சிருக்கு, ஓகேங்களா? நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம செஞ்சால் ஃபஸ்ட்டு வந்து அதை லைக் பண்ண மாட்டாங்க, அதை இக்னோர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அதை பார்க்க ஆரம்பிப்பாங்க. பார்க்குறதுன்னா எதுக்காகனா, நம்மளை வந்து ஏதாச்சும் ஒரு இடத்துல நம்ம வந்து மிஸ்டேக் பண்ணியிருப்போமா அப்படின்னு சொல்கிறவங்க இங்கே நிறைய பேர், ஓகேங்களா? அவங்கள கண்டுக்காங்க. ஒரு நாள் நீங்கள் ஜெயிக்கும் போது அவங்க வந்து உங்கள் ஃபாலோவர்ஸாக மாறிடுவாங்க, அனுபவத்தில் சொல்கிறேங்க, சரிங்களா? கண்டிப்பாக வந்து நம்ம ஜெயிச்சிருவோங்க. நம்ம ஜெயிச்சிருவோன்றது நம்ம எல்லாரையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். நம்ம ஜெயிச்சிருவோம், கண்டிப்பாக ஜெயிச்சிட்டே இருப்போம், லைஃப்பை முன்னோக்கி போயிட்டே இருப்போம். கடந்த காலத்தில் எது வேணால் நடந்துருக்கலாம், ஓகேங்களா? அது எதுவுமே நீங்கள் நினைக்க தேவையில்லை. கரண்ட்டில் என்ன நடந்துகிட்ருக்கோ அதை மட்டும் பாருங்கள், ஃப்யூச்சரை பாருங்கள், மூவ் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்போம், ஓகேங்களா? வழக்கம் போல் சொல்கிறது தான். மறக்காமல் அந்த பெல் பட்டனை தட்டி விட்ருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.